வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வேத்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 83ஆம் பாகத்தில் சிறப்புணர்ந்த பெண்மதிப்பின் 4வது அமர்வு. சென்ற வகுப்பிலே வாழ்க்கையின் 2வது கட்டமாகிய இல்லறம், அதற்கான திருமண நிகழ்வு, சுப முகூர்த்தத்தை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம் வைப்பதற்கு சரியான நேரம் எது? பொதுவாக நடைமுறையில் பார்க்கின்ற போது இரவு 10 மணிக்கு மேல் முகூர்த்தம் குறித்து சாந்தி நடப்பதாக பலருக்கும் அறிந்த செய்திதான். ஆனால் சில குடும்பங்களில் மட்டும் இரவு முழுவதும் பூஜை புனஸ்காரங்கள், மந்திர உச்சாரணம் எல்லாம் செய்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் சாந்தி முகூர்த்தத்திற்கு அனுமதிக்கிறார்கள். இதை பற்றி பரவலான செய்தி யாருக்கும் தெரியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி, இதுல என்ன நன்மை அடங்கியிருக்கின்றது? பொதுவான நடைமுறை பழக்கத்திலே அது எப்படி கிடைக்காமல் போகிறது என்பதுதான் முக்கியமான சிந்தனை. இந்த சடங்கை பற்றி யாரும் தத்துவ ரீதியாகவும் சிந்திக்கவில்லை, விஞ்ஞான பூர்வமாகவும் யாருக்கும் சிந்திக்க தோன்றவில்லை. அதனால் ஏதோ சந்ததி உற்பத்தி செய்வதற்கான ஒரு சடங்கு என்ற அளவிலே தான் அமைந்து விட்டதே தவிர, இது பேரின்பத்திற்கான துவக்கம் என்பதே பொதுவாக மக்களுக்கு தெரியவில்லை. சில மகான்கள், குறிப்பாக ஓஷோ அவர்கள் எல்லாமே விரிவாக இதை பற்றி பேசியிருக்கின்றார்கள். காமத்திலிருந்து கடவுளுக்கு என்ற தலைப்பில், செக்ஸ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்வார்கள். இவையெல்லாம் எப்படி என்ற ஒரு விளக்கத்தை தெரிந்து கொண்டால் புதிய மணமக்களுக்காவது இந்த செய்திகள் பரவுகின்ற போது நல்ல ஒரு வருங்கால சந்ததியில் ஏற்படுவதற்கு மிக பெரும் அளவிலே இது உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. கரு உருவாகக்கூடிய ஒரு புனிதமான செயல்தான் தாம்பத்தியம். இந்த புனிதத்தை செய்கின்ற மணமக்கள், பிறகு தம்பதியர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் அல்லவா? இதற்காகவே இயற்கை நமக்கு அளித்துள்ள மிக பெரும் வரம்
ஒரு நன்மை என்ன என்றால், இந்த சந்ததியை உற்பத்தி செய்வதற்கு ஆதாரமானது வித்து சக்தி. இதை சுக்கிலம் சுரோனிதம் சொல்லுவார்கள். இதற்கு காரணமான கோள், நவ கிரகங்களில் எந்த கோள் வித்து சக்தியோடு தொடர்புடையது என்றால் சுக்கிரன், சுக்கிலம், சுக்கிரன். இந்த கிரகம் சுக்கிரன் கோள் பூமிக்கு நேராக தினசரி சந்திக்கின்ற நேரம், இதை புராண கதைகளிலே வானிலே வெள்ளி முளைத்தது என்பார்கள். ரிஷி முனிவர்கள் எல்லாம் சந்தியா வந்தனம் செய்வதற்கான காலம் பிரம்ம முகூர்த்தம் என்றெல்லாம் நாம் புராண கதைகளிலே படித்திருக்கின்றோம். குறிப்பாக ராமாயணத்திலே நாம் படித்திருக்கிறோம். கௌதம முனிவருடைய கதை, அகலிகை இந்திரன் கெடுத்ததாக சொல்லப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தத்திலே வந்தான் என்ற ஒரு கருத்து. ஏன் இந்த நிகழ்ச்சி அதில் செருகப்பட்டது என்று யாரும் சிந்திக்கல. ஏதோ அகலை கேட்டு போனா முனிவர் சாபித்தாரு, கல்லா போனாங்க. பிறகு ராமபிரான் கால் பட்ட போது மீண்டும் பெண்ணாக மாறினாள். கௌதமர் அழைத்து சென்று விட்டார். இவ்வளவுதான் கதை இருக்கே தவிர, இதற்கும் முக்கிய கதையாக ராமாயணத்திற்கும் என்ன தொடர்பு? இது திரைப்படங்கள் ஒரு நகைச்சுவை காட்சி சேர்ப்பார்களே, அல்லது ஒரு டோயட் ஃபைட் சேர்ப்பாங்கல்ல, அது போல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா இந்த நிகழ்ச்சி இல்லையே. மிக அற்புதமான கருத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் வால்மீகி மகரிஷி இந்த சம்பவத்தை இணைத்திருக்கின்றார். அதாவது பூமியும் சுக்கிரனும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சந்திக்கின்றன, அருகிலே வருகின்றன. அதாவது பூமி ஒரு நாளைக்கு தன்னைத்தானே ஒரு சுற்று முடிக்கிறது. சூரியன் வட்ட பாதையிலே ஓர் ஆண்டுக்கு ஒரு சுற்று முடிக்கிறது, 365 நாள். சுக்கிரன் 225 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு தன்னைத்தானே 225 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு சூரிய வட்டப்பாதையிலே சுற்றி வருகிறது என்பதை பார்க்கிறோம். அதாவது எத்தனை மாதங்களுக்கு ஒரு சுற்று வருமே சூரியன் சுற்றுவதற்கு, இப்படி ஒரு கணக்கு இருக்கு. ஆனா அது 6 கோடி மைல் தூரத்தில் இருக்குது, பூமி 9 கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது. அதனால் இரண்டும் கிட்டத்தட்ட அருகருகே சுற்றி வருவதாகத்தான் தோன்றும். கொஞ்சம் நேரம் முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளவுதான். பொதுவாக இந்த 2 கோள்களும் நெருங்கி வரக்கூடிய நேரம், அது சந்திக்கின்ற நேரம் வைத்துக் கொண்டோம் என்றால் பிரம்ம முகூர்த்தம், அதாவது அதிகாலை 3 மணிக்கு பிறகு. இது ஏன் பிரம்ம முகூர்த்தம் என்று குறிக்கப்பட்டது என்றால், சூரியன் தாய்க்கோள் 9 கோடி மைல் தூரத்துல பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியன் சுற்றி வருகிறது. இப்ப தன்னைத்தானே சுற்றுகின்ற போது 24 மணி நேரத்துக்கு ஒரு சுற்று இல்லையா? அப்ப என்ன ஆகிறது? இரவு நேரம், பூமி எந்த பகுதியில் இருந்தாலும் இரவு நேரம், அதாவது சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக படாத இருள் நேரம், இருட்டு, இரவு நேரம். அப்ப அந்த வெப்பம் ஏற்படவில்லை என்றால் குளிர்ச்சி, இயல்பான நிலையில குளிர்ச்சி இருக்கும். அப்ப இரவு முழுவதும் இருக்கின்ற ஒரு குளிர்பதம்,
அதிகாலை 3 மணி, சுமார் 3 மணிக்கு சூரியனை நோக்கி பூமி திரும்புகின்ற நேரம். இந்தியாவிலே எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அந்த நேரம் தான். அப்ப அந்த 3 மணி நேரத்திற்கு 3 மணி அளவிலே பூமி சுழன்று வருகின்ற பாதையில் தன்னைத்தான் சுழன்று வருகின்ற போது அது சூரிய கதிர்களை சாய் கோணத்தில் சந்திப்பது அதிகாலை நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம். இப்போ அந்த இரவு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த லேசான நீர்த்தன்மையோடு இப்ப சூரியனின் கதிர்கள் சாய் கோணத்தில் விழுகின்ற போது அதிகமான வெப்பலைகள் இருக்காது. அப்ப லேசான வெப்பலைகள் இந்த நீர்த்தன்மையில் ஊடுருவுகின்ற போது அங்கே உயிர் வழி காற்று உருவாகும். ஓசோன் என்று சொல்வார்கள், உயிர் வழி காற்று. இந்த உயிர் வழி காற்று நம்முடைய உடலுக்கு புத்துணர்ச்சியையும் மனதுக்கு சாந்தத்தையும் அளிக்க வல்லது. அதனால்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறைவணக்கம் செய்வது, தவம் முறை, தியானங்களை பயிற்சி செய்வது என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருக்கின்றார்கள். தாம்பத்தியம் என்பதும் ஒரு சந்ததி உருவாக்கக்கூடிய புனிதமான செயல் என்பதனால் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்திலேயே நிகழ வேண்டும் என்பதைத்தான் ராமாயணத்துல வால்மீகி மகர்ஷி எடுத்து காட்டியிருக்கிறார். அதை இன்றைக்கும் சில குடும்பங்கள் பின்பற்றுகின்றன. சரி, இதுல என்ன நன்மை வருகிறது பாருங்க. முதல்ல சொன்னேன், உயிர் வழி காற்று. அதனால் உடலுக்கு புத்துணர்ச்சியும் மனதுக்கு சாந்தமும் ஏற்படும். உயிர் வழி காற்று உடலிலே ஊடுருவுகின்ற போது உயிர் சக்தி அதிகமாகுது இல்லையா? அப்போ வித்து சக்தியின் ஆற்றல் கூடுதலாகும். பொட்டன்ஷியல் சொல்கிறார்களே, அந்த வீரியம் அதிகமாகும். அப்போ ஆற்றல் மிக்க உடலும் தெளிந்த மனமும் உள்ள வேளையில் சேர்க்கை நிகழ்ந்தால் முதலாவது தாம்பத்தியத்தில் நிறைவுண்டாகும். ஒருவேளை கருவானால் அந்த பிரசவமாகக்கூடிய குழந்தை உடல் நலம் மிக்கதாகவும் அறிவு சார்ந்த சிந்தனை திறம் மிக்கதாகவும் இருக்கும். அப்போ சிந்திக்கின்ற ஆற்றல், செயல்படுத்தக்கூடிய உடல் திறமை, இந்த இரண்டும் இருந்தால் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். சாமி கூட சொல்லுவாங்களே, அவரவர் தம் உடல் ஆற்றலினால் அறிவின் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. இதான் ஐந்தொழுக்க பண்பாட்டிலே முதல் பண்பாடு. அப்ப இந்த முதல் பண்பாட்டை எளிதில் பின்பற்றக்கூடிய அந்த பக்குவம் பிறக்கின்ற சந்ததிக்கு அமைந்து போகும். அதனால் இது அறிமுகம், சாந்தி முகூர்த்தம். இது இந்த அறிமுகத்தையே அடுத்து வரக்கூடிய நாட்களிலேயும் அதையே பின்பற்றக்கூடிய ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு துவக்க நாள், அறிமுக நாள் தான் சாந்தி முகூர்த்தம். இப்போ இயல்பான வாழ்க்கையில் பகல் பொழுது உழைப்புக்கான நேரம். அது பல பேருடைய தொடர்பு, அலுவலகம், தொழில், சமுதாயம் என்று பல பேருடைய நாம் தொடர்பு கொள்கின்றோம். அதிலே இனிமையும் இருக்கலாம், இன்னாமையும் இருக்கலாம், நல்ல அனுபவங்களும் இருக்கலாம், தீய அனுபவங்களும் இருக்கலாம். இவை எல்லாமே மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லவா? இப்ப மாலை வீடு திரும்புகின்ற போது நம்முடைய அனுபவத்தை நினைச்சு பாருங்க. சில நாள் சந்தோஷமா வீட்டுக்கு வருவோம், சில நாள் ஒன்றும் இல்லாம வெறுமையில் திரும்புவோம், சில நாட்கள் கோபதாபத்தோடு கவலையோடு திரும்புவதும் உண்டு. அப்போ அன்றன்றைக்கு நாம் என்ன அனுபவம் பெறுவோம் என்பது
நம்ம கையிலும் சிலது நம்ம கையில உண்டு, சிலது இயற்கையின் கர்ம பலன் அடிப்படையிலே அமைவதும் உண்டு. ஸோ எப்படி இருந்தாலும் பகல் பொழுது முழுவதும் உழைத்த களைப்பும் சிந்தனையிலே ஓய்ந்து போன சலிப்படைந்த மனமும் இப்போ இரவு உணவுக்கு பிறகு படுத்தா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். இப்போ உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே தூண்டல் ஏற்படுகின்ற போது, அப்போ தாம்பத்தியத்திற்கு பிறகு உறங்குவது என்று வந்ததுன்னா, ஒருவேளை இந்த சேர்க்கையில் ஒரு சந்ததி கருவானால் அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பகல் முழுவதும் உழைத்த களைப்பும் பல வகை நிகழ்வுகளில் அலைக்கழிந்த மனமும் உணர்ச்சி வயப்பட்ட பதிவுகளை வெளிப்படுத்த உறக்கத்திற்கு முன் கொள்ளும் உறவிலே ஒருவேளை கருவானால் சந்ததியின் வாழ்வும் உடல் நலமும் கெடும், மனமும் தெளிவாக இருக்காது, வாழ்க்கையும் இன்ப துன்பம் கலந்த கலவையாகத்தான் இருக்கும். அப்ப எதிர்பார்க்கின்ற மேன்மைகள், சிறப்புகள், நன்மைகள் எல்லாம் குறைந்துதான் இருக்கும். இப்ப யாருக்காவது குறைபட்ட வாழ்க்கையிலே நாட்டம் உண்டா? எல்லாரும் நம்மை விட நம் குழந்தைகள் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்கிறோம். அப்ப எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற் போல் அந்த கரு உருவாகின்ற போதே அந்த பண்பு சிறப்பு இருந்தால்தானே அது வாழ்க்கையிலே அதே சந்திக்க முடியும். விதைக்கு தகுந்த விளைச்சல் தானே. அதே போல் கர்ம பலனுக்கு தகுந்த வாழ்க்கை தானே. அப்ப நல்ல சாந்தமான கர்ம பலன்கள் வெளிப்படக்கூடிய நேரமும் பிரம்ம முகூர்த்தம் தான். சாத்விகமான உணர்வுகள், நற்சிந்தனைகள், தெளிந்த மனம், இரவு முழுவதும் தூங்கி நன்கு ஓய்வு பெற்ற உடல், புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய உடல். அப்ப இவையெல்லாம் சேர்கின்ற போதுதான் நல்ல ஒரு சந்ததி கருவாகும். எனவே நிறைவாய் அமையும் சாந்தி முகூர்த்த அனுபவம் தம்பதியருக்கு இடையில் உறுதியான பந்தத்தை உண்டாக்கும். சரி, இதுல இன்றைக்கு உள்ள நடைமுறை, இதுல உள்ள சில மிக பெரும் குறைபாடுகள் சமீபத்துல பார்த்தோம் என்று சொன்னா, தெய்வீகமான ஒரு நிகழ்ச்சி திருமணம். அதுல மணப்பெண் டான்ஸ் ஆடிட்டு வர்றது, கூட ஒரு டான்ஸ் குரூப் அவங்க சேர்ந்து ஆடிட்டு வர்றது, புதுமை. இப்பெல்லாம் புது கலாச்சாரம். இதுக்காக போய் டான்ஸ் கிளாஸ்ல போய் சில மூமெண்ட்ஸ் கத்துக்கிறது, பொண்ணு மாப்பிள்ளையும் கூத்தடிக்கிறது. இது என்ன தெய்வீகமா இல்ல ஃபன் கல்ச்சரா? எதை எங்கே எப்படி வைப்பது என்று கூட ஒரு சிந்தனை இல்லாத ஒரு உணர்ச்சி வயப்பட்ட சமுதாயம். அப்ப இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டால் பிறகு சாந்தி முகூர்த்தத்தில் எப்படி இருக்கும் பாருங்களேன். கண்ணாசன் அன்றைக்கே சொன்னார், முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முறையுடன் மணந்த கணவன் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். ரெண்டுமே உண்மைதான். முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா. அந்த இயல்பான வெக்கம் நாணம் இருந்தா தான் அந்த அனுபவத்திற்கே ஒரு பெருமை. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும்? லைசன்ஸ்டு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாம் அந்த தெய்வீகத்தை தூக்கின்ற வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். அதனால்தான் இல்லறம் தெய்வீகமாக இருப்பது இல்லை. மிக எளிதாக டைவர்ஸ் போவதற்கான காரணம் என்னன்னா, அந்த இணைப்பு, தெய்வீக பிணைப்பு இருப்பது இல்லை. சரி, முறையுடன் மணந்த கணவன் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா? அடுத்த நாட்கள்ல அந்த நாணம் இருக்குமா? குறைந்து கொண்டே வரும்.
இப்படி 2 அனுபவங்களும் உண்மைதான். சரி, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இளமை என்பது துடிப்பு மிக்க ஆற்றல், துடிப்பு மிக்க பருவம், வயது. எப்பவும் இப்படியே இருக்குமா? நாளாக ஆக, வயதாக ஆக வேகமும் துடிப்பும் ஆர்வமும் குறைந்து கொண்டே வரும். உடல் மாற்றங்களுக்கு தகுந்தாற்போல் மனமும் பக்குவப்பட வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்பவும் மனசளவில் இளமையாத்தான் இருக்கிறேன்னு. ஆபத்து அங்கத்தான். உடல் முதுமை அடைவது போல மனமும் முதுமை அடைய வேண்டும். மனசு இளமையா இருக்கணும் புதுமை கிடையாது, மிராக்கிள் கிடையாதுங்க. மைண்ட் இட் செல்ஃப் இஸ் a நாவல். மனம் ஒரு புதினம். மனம் எப்பவுமே இளமையானதுதான். அப்ப பக்குவம் என்பது என்ன என்றால், உடல் முதுமை அடைவது போல மனமும் முதுமை அடைய வேண்டும். உடலின் இயலாமையை மனமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ என்ன ஆகுது? மனம் இளமை, உடல் முதுமை, உடலின் இயலாமையை மனம் ஏற்றுக்கொள்ளாது. உடலின் இயலாமையை மனம் ஏற்றுக்கொள்ளாது. காரணம் தேடும். ஏன் முதல் மாதிரி இல்லை என்று காரணம் தேடும். பிறகு சிக்கல் தானே வந்துடும் இல்லையா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நாம் சிந்தித்த ஒரு கருத்து, விலங்குகளுக்கெல்லாம் சீசனல் பிரீடிங் தான். இனவிருத்திக்கான பருவம் ஒன்று உண்டு. அதற்கு முன்னோ பின்னோ அங்கே நாட்டம் இருக்காது, சேர்க்கை இருக்காது. ஆனா மனித வாழ்க்கை அப்படி இல்லை. அப்ப 5 விலங்குகள் வரைக்கும் அனைத்திற்கும் எல்லை கட்டப்பட்ட இந்த வித்து சக்தியின் உற்பத்தியும் பயன்பாடும் ஏன் மனிதன் என்ற ஒரு இனத்திற்கு மட்டும் விதிவிலக்காக அமைந்திருக்கிறது? அன்சீசனல் அண்ட் அன்லிமிட்டெட். வித்து சக்தியின் உற்பத்தியும் அதிகம், பருவம் என்ற வரையறையும் கிடையாது. ஏன் இப்படி அமைந்திருக்கிறது என்றால், இந்த வித்து சக்தியின் திணிவுதான் தவத்தில் மேன்மை அடைவதற்கான ஒரே வழி. இப்போ ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுதுன்னு வச்சுங்களேன், எவ்வளவு பெட்ரோல் இழுக்குதுங்க? 4 என்ஜினும் வேலை செய்யும். 20,000, 25,000, 30,000 அடி உயரத்துல பறக்கிற போது ஒரு என்ஜின் தான் வேலை செய்யும். மற்ற 3 என்ஜினும் அணைக்கப்பட்டுவிடும். வேகம் மணிக்கு 1000 கிலோமீட்டர். ரன்வேல விடும்போது என்ன வேகம், இது இப்போ 1000 கிலோமீட்டர். அப்போ டேக் ஆஃப்க்கு இவ்வளவு எனர்ஜி தேவைப்படுகிறது. ஆனா மேலே போயிட்டா மிக குறைந்த சக்தியே போதும், மிக அதிக வேகத்திற்கு. அதே போலத்தான் நம்ம சக்திகளம், சிவகலம் தவம் செய்யறோம். அப்ப இந்த உடம்புல இருந்து மைண்ட் டேக் ஆஃப் ஆகணும்னு சொன்னா எந்த எரிபொருளை வைத்து இந்த மனம் மேல போக முடியும்? அதுதான் உயிர் சக்தி, ஜீவகாந்த சக்தி. அப்ப உயிர் சக்தி அல்லது ஜீவன் சக்தி திணிவு அதிகமாக இருந்தால்தான் இங்கிருந்து மேல போக முடியுமே தவிர, எரிபொருள் குறைவா இருந்தா டேக் ஆஃப்லயே கீழே வந்துடும், லேண்டிங் ஆயிரும். டேக் ஆஃப் ஆகிறது முன்னாடியே லேண்டிங் ஆயிரும். மழை மேலே மழை விழுந்து வைகையிலே வெள்ளம் வந்து வயலேறி பாயும் முன்னே வந்த வெள்ளம் போனது ராஜான்னாரு. யோசிச்சு பாருங்க, அர்த்தம் புரியும். கண்ணாச மாதிரி நாசுக்கா கிண்டல் அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. 4 பேர் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி அந்த வித்து சக்தியின் திறத்தை பொறுத்துதான் உடல் ஆற்றலும் தவ ஆற்றலும். அதனால்தான் மனித பிறப்பின் நோக்கமே இறை உணர்வு தானே. 6ஆம் அறிவு என்பதே மெய்ப்பொருள் அறிவு தானே.
அப்ப அதற்கு தேவையான ஆற்றல் இயற்கை தரணும் இல்லையா? அதனால்தான் இயற்கையின் பேரறிவு மனித இனத்திற்கு மட்டும் அளவுக்கு அதிகமான அளப்பரிய வித்து சக்தி உற்பத்தியை தந்திருக்கிறது. பிறப்பிலிருந்து 40, 50, 60, 70 ஆண்டுகள் வரைக்கும் அடி உற்பத்தி இருக்கும். அப்ப இதை நாம் முறையாக பயன்கொள்ள வேண்டும் என்றால் மனப்பக்குவம் அவசியம். மனக்கட்டுப்பாடு மிக அவசியம். அது இன்றைக்கு உள்ள காலகட்டத்துல இது மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஏன்னா பொதுவெளி முதற்கொண்டு இணையதளம் வரைக்கும் இன்றைக்கு திரைப்படங்கள் கூட கதையை வைத்து எடுக்கப்படுவதில்லை, சதையை வைத்துத்தான் எடுக்கப்படுகின்றன. கவனிச்சு பாருங்க, எந்த படமாவது ஒழுங்கா இருக்கான்னு. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே சில படங்கள் தான் இருக்குமே தவிர இந்தியாவில் எடுக்கப்படுகின்ற பெரும்பான்மையான படங்கள் சதையைத்தான் மையப்படுத்துகின்றன. அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா பேசிக் இன்ஸ்டிங்க்ட் இயல்பிலேயே பருவமடைந்த பிறகு தானே எழுச்சி பெறக்கூடிய உணர்வுகள். அதற்கே தீனி போட முடியாது. பத்தாதற்கு தூண்டிவிடக்கூடிய வகையிலே ஊடகங்களும் சமுதாயமும் கைகோர்த்து விட்டால் இங்கே இளைஞர்கள் இளைஞிகள் எப்படி கற்போடு வாழ முடியும் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு தமிழ்நாடு நினைச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்த்துடலாம், ஆனா தமிழ்நாட்டில் வளர்க்க முடியாது. அவ்வளவு ஆபத்தான ஒரு சமுதாய அமைப்புல பெற்றோர்கள் குழந்தைகளை பயத்தோடு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை சமுதாயம் முதல்ல முறைப்படுத்தணும். மகர்ஷியே ஒரு தடவை சொன்னாங்க. எப்போ இன்றைக்கு இருக்க படத்தை எல்லாம் மகர்ஷி பார்க்கல. 1950களில் 52ல ஒரு பாடல் பார்த்தாராம். அதை வைத்து சாமி சொல்றாங்க, இந்த திரைப்படம் அப்புறம் இந்த கவிஞர்கள் இருக்கிறாங்களே, கண்ணதாசன் வாலி வரைக்கும் எல்லாம் இலைமறை காய்மறையாக செய்திகளை நாசுக்காக சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு பிறகு வந்த கவிஞர்கள் எல்லாம் அவங்ககிட்ட மறை பொருள் ரகசியமே கிடையாது, எல்லாமே ஓப்பன் தான். ஸோ இன்றைக்கு வார்த்தைகள் இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு சில திரைப்படங்கள் வருகின்ற போது இந்த சென்சார் போர்டுன்னு வச்சிருக்காங்களே, அவங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ வைக்க வேண்டிய ஒரு எண்ணம் வருதுங்க. நீங்க எப்படி எடுத்தா நீங்க கட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கணும் போல இருக்குது. ஏன்னா அத்தனையும் வந்தாச்சு. வன்முறையில எவ்வளவு மோசமான வன்முறையை காட்ட முடியுமோ அதை காட்டுறாங்க. ஆண் பெண் நட்புல எந்த உச்சத்தை காட்ட முடியுமோ அது வரைக்கும் காட்டிட்டாங்க. இனி சென்சார் போர்டு என்ன இன்னைக்கு கட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால அவங்கள ஒரு இன்டர்வியூ வச்சு கேட்கணும், நீங்க எது மாதிரி படம் எடுத்தா நீங்க கட் பண்ணுவீங்க? இல்ல வெட்டிக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் குத்தி குத்தி சீல் போட்டு அனுப்புறீங்களா? அப்ப சமுதாயத்தை சீரழிப்பதற்கென்றே அரசியலும் சில நிர்வாகிகளும் குத்தை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. இவளுக்கு மத்தியில ஒரு குழந்தை நல்லவனாக வளர்வதும் வாழ்வதும் எவ்வளவு கடினம் என்று யோசிச்சு பாருங்க. அதான் சாமி சொன்னாங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு கற்பை பற்றி பேசுவது வெறும் பேச்சுவார்த்தையினர் மகர்ஷி அவர்களே. பத்திரிகைகள், திரைப்படங்கள், ஊடகங்கள், இன்றைக்கு சமுதாயத்தினுடைய அமைப்பு இவற்றை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கற்பை பற்றி பேசுவது வெறும் பேச்சு என்றார் மகர்ஷி அவர்களே. அப்படித்தான் இருக்கு. வாய் போலவன் தப்பு பண்றான், வாய் உள்ளவன் விமர்சனம் பண்றான், இவ்வளவுதான் யதார்த்தம். சரி, இது ஒழுங்குக்கு வந்த பிறகு தனி மனிதனுடைய கட்டுப்பாடு என்ன என்றால்,
இதிலே துவக்கத்திலிருந்தே அளவு முறை பின்பற்றப்பட வேண்டும். எப்படி 11 மணிக்கு காஃபி, டீ சாப்பிட்டு பழகியிருக்கிறோம்னா, சில சமயங்கள் 10:45க்கே என்ன வந்துரும். என்ன இன்னும் டீ காரனே காணுமே, இன்னும் மணி 11 ஆகலையா என்று கேட்கிறோம் இல்ல. அப்போ இந்த உடல் பழக்கத்திற்கு அடிமை. எதை நல்ல பழக்கமோ தீய பழக்கமோ எதை பழகிக் கொண்டாலும் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகும். பழக்கம் என்பது பழகுவது, அது விளக்கும் போதே விலகுவது. அப்ப விளக்கணும். அப்ப எதை எந்த அளவிலே பழகுவது, விளக்குவது, அந்த அளவு முறை தெரியணும் இல்லையா? அந்த அளவு முறையை சொல்கின்ற போது சித்தருடைய கவி ஒன்று உண்டு. தினம் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறை என்று சித்த வைத்தியத்தில் ஒரு கணக்கு இருக்கு. தினம் இருமுறை, இந்த 4 கோட்பாடுகளும் இன்றைக்கு சமுதாயத்தில் இல்லைங்க. தமிழ்நாட்டில மிக அற்புதமாக பின்பற்றப்பட்டு வந்த ஒரு கலாச்சாரம். அதுவரைக்கும் முதுமை என்பதும் சீக்கிரம் வந்தது கிடையாது, நோய்களும் தாக்கியது கிடையாது. அவ்வளவு ஆற்றமிக்க உடலும் நோய் எதிர்ப்பு ஆற்றோடு வாழ்ந்த சமுதாயம் இன்றைக்கு மருத்துவமனைகளை பெருக்கிக் கொண்டு, தியேட்டர்களிலும் கூட்டம் குறையாது, மருத்துவமனையிலும் கூட்டம் குறைவதில்லை. அதே போல உணவகங்களில் கூட்டம் இடம் கிடைக்காது. இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு. அப்ப காரணம் என்ன என்றால், புதுமை புகுத்துவது என்ற வகையில வியாபாரிகள் செய்கின்ற காரியங்கள், அதை பழகிக் கொண்டு நல்லது எல்லாம் தொலைத்து விட்டார்கள். எல்லாம் புதுசு புதுசு புதுசுன்னு பழகி வச்சுக்கிட்டு பழைய பெருமைகள் எல்லாம் பேசுவதோடு சரி, பின்பற்றுவது இல்லை. இப்ப விளைவு என்ன? பல வகை சிக்கல். உடல், மனம், வாழ்க்கை, பொருளாதாரம், எல்லா வகையிலும் சிக்கல்கள். அப்ப இதெல்லாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நெறிமுறைகள் சொன்னாங்க. தினம் இருமுறை என்றால் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்ட போதுங்க. இதுக்கு இன்னொரு கவி சொன்னாங்க, ஒரு வேளை உண்பான் யோகி, 2 வேளை உண்பான் போகி, 3 வேளை உண்பான் ரோகி, 4 வேளை உண்பான் துரோகி என்றார் இன்னொரு கவியில. அப்ப யோகிகள், ஆன்மீக தலைவர்கள் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை கை அளவுதான் சாப்பிடணும். நம்ம கையில் அள்ளினால் எவ்வளவு சாதம் வருமோ, சோறு வருமோ, அந்த அளவுக்கு தான் சாப்பிடணும். நல்லா தலைவலை இலை போட்டு பாத்தி கட்டினார் வச்சுங்க, அந்த சாமி ஆசாமின்னு அர்த்தம். அதிலே கண்டுபிடிச்சிடலாம் அந்த சாமி ஆசாமின்னு. உண்டி சுருக்குதல் ஞானியர்க்கு அழகுன்றாங்க. உண்டி சுருக்குதல் ஞானியின் முதல் இலக்கணம். அப்ப இல்லறத்தில் இருப்பவன் கூட 2 வேளை உணவு தான் உண்ண வேண்டும். அதுக்கு மேல போனா நோய் வரும். 3 வேளை உண்பான் ரோகி. ரோகினா வியாதிஸ்தன், நோயாளி. அப்ப 2 வேளைக்கு மிகுந்தாலே நாம் நோயாளி ஆகிவதற்கான வாய்ப்புகள் கூடி போகும். எனவே தினம் இருமுறை, வாரம் இருமுறை, இந்த உடலுக்கு என்று 98.6 டிகிரி எஃப் அது மெயின்டைன் பண்ணணும். இது உணவின் காரணமாகவும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், தட்பவெட்ப சூழ்நிலைகள் காரணமாகவும் அது பேதப்படும். இதை சமன்படுத்துவதற்காக ஆயில் பாத், எண்ணெய் குளியல் இப்ப இல்லவே இல்லை. இங்க அயல்நாடு மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவிலே இப்ப ஆயில் பாத் கிடையாதுங்க, ஒன்லி ஷாம்பு பாத். அப்போ உடல் வெப்பமாகிற போது ஆட்டோமேட்டிக்கா உணர்ச்சிகள் தூண்டப்படும். அப்ப அளவுக்கு அதிகமான தாம்பத்தியம், வித் சக்தி விரயம், அப்ப இளமையிலேயே முதுமை வந்துவிடும். அடுத்தது மாதம் இருமுறை தாம்பத்தியம்.
15 நாட்களுக்கு ஒரு முறை தாம்பத்தியம். வருடம் 2 முறை வயிற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய வேதி மருந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க சித்த வைத்தியத்துல. அது இப்படி இந்த 4 இலக்கணங்களை பின்பற்றினால் உடல் நலம் காக்கப்படும். அப்ப இந்த விதியின்படி தம்பதியருக்கு என்ன அளவு முறை என்றால் 15 நாட்களுக்கு ஒரு முறை என்பதுதான் இயற்கை நீதிப்படி, உடல் அமைப்பின்படி சரியான அளவு. இதை மீறினால் வித்து சக்தி அதிகமாக செலவாகும். வித்து சக்தி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா இருப்பு குறையும். இப்ப இருப்பு குறைந்தால் உடல் முழுவதும் சுழன்று ஓட வேண்டிய உயிர் சக்தியுடைய திணிவு குறையும். திணிவு குறைந்தால் கை கால்களுக்கு ஆற்றல் குறைப்படும். அப்போ கொஞ்ச நேரம் உழைத்தாலே உடல் சோர்ந்து போகும், தளர்ந்து போகும், வேலை செய்ய முடியாது. இப்ப மனிதன் ஏன் சோம்பேறியானா? தமிழ்நாட்டில் பாருங்க, எல்லாரும் கீழ்த்தட்டு மக்கள் பெரும்பாலும் சும்மாவே பொழுதுகாக்குறான். வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து இறங்கிட்டாங்க தமிழ்நாட்டில். இப்போ அவன் குறைந்த கூலிக்கு வேலை செய்யறான். இப்போ சமீப காலத்துல அவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிற அளவுக்குலாம் வந்துட்டாங்க. இன்றும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள் அவர்கள் கை ஓங்கிவிடும். அவன் கேட்கிற சம்பளத்தையும் கொடுத்துதான் ஆகணும். இல்லை என்றால் அவன் வேலையும் செய்ய விட மாட்டான், வேலையால வச்சுக்கும் விட மாட்டான். இதெல்லாம் தமிழ்நாடு சந்திக்க போகின்ற ஆபத்துக்கள். எனவே உழைப்பதற்கு தயாராக இருக்கணும். மனிதனாக பிறந்துட்டோம். உழைப்புக்கு பயந்தால், உழைப்புக்கு சோம்பினால் வாழ்க்கை ஆபத்துல தான் முடியும். சந்ததியும் ஆபத்துல தான் இருக்கும். எனவே அந்த உயிர் சக்தி திணிவாக இருந்தால்தான் கடமைகளையும் நிறைவாக செய்ய முடியும், ஆன்மீகத்திலையும் அனுபவத்தை பெற முடியும். இல்லைன்னா துரியோதவம் வெறும் பாவனை தவம் தான். நம்மில் எத்தனை பேருக்கு துரியோத அனுபவம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் பாவனை தான். ஏன் அதுவாக மாறணும்னு சொன்னா பொருள் பற்று, புலன் பற்று எல்லாம் அளவா இருக்கணும். எல்லாவற்றிலும் அளவுக்கு அதிகமான ஈர்ப்பை வைத்துக் கொண்டு மேலே போன்னு எப்படி இருக்கும்? இந்த இந்தியன் தவளைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்தியன் நண்டு, அந்த கதை தான். ஒன்று மேலே போனா இன்னொன்னு இழுத்து கீழே விட்டுரும். அந்த பாத்திரத்துக்கு மூடிய போட வேண்டியதில்லை, எதுவும் தப்பிச்சு போக முடியாது. அது மாதிரி அறிவு மேலேவா மேலேவா என்று இழுக்க, புலன் கவர்ச்சிகள் எங்கே இரு என்று கீழே இழுக்க, இந்த இரண்டுக்கும் மத்தியில அவஸ்தைப்பட விட்டு விட்டாயே. ஆசையை கொன்றுவிடு, அல்லால் எந்தன் ஆவியை நீக்கிவிடு, பாசத்தை போக்கிவிடு, துன்பம் இல்லா பாதையை காட்டிவிடு என்றாரு பாரதியார். அதனால ஆசை மோகத்திலிருந்து விடுபடுவது அவ்வளவு எளிதல்ல. ஆரம்பத்திலிருந்தே அதுக்கு அளவு முறை பின்பற்ற வேண்டும். அதனால் எந்த இடைவெளியில் பயன் கொண்டு பழகிருக்கிறோமோ அதே இடைவெளியில் மீண்டும் அது நினைவுக்கு வரும். அதனால் அளவு முறை காப்பது துவக்கத்திலிருந்தே அவசியம். இதை நினைவில் கொண்டு சாந்தி முகூர்த்தத்தில் இருந்தே மணமக்கள் அமைதியையும் இன்பத்தையும் முழுமையாக பெறுவதும் அனுபவிப்பதும் தக்க வைத்துக் கொள்வதும் இருவரது தலையாய கடமையும் பொறுப்புமாகும். துவக்கத்திலேயே அதிகமாக அனுபவத்தை பழகிவிட்டால் மோர் ஃப்ரீக்வன்சி, பின்னாளில் தவிப்பில் தான் முடியும். ஆசைக்கு தகுந்த மாதிரி உடல் சக்தியை உயர்த்த முடியாது. அந்த இயலாமையை மனதும் ஏற்றுக்கொள்ளாது. எனவே நிறைவு பெறாத இயல்புள்ள மனதை எல்லைக்கு உட்பட்ட உடலுக்கு தகுந்த மாதிரி கட்டுப்படுத்திக் கொள்வதை தவிர
வேறு வழியே கிடையாதுங்க. எனவே உடலுக்கும் உயிருக்கும் நட்பு, உயிருக்கும் மனதுக்கும் நட்பு, மனதுக்கும் உடலுக்கும் நட்பு. இந்த உடல், உயிர், மனம் என்ற முக்கோணம் சரியாக இருந்தால்தான் வாழ்க்கை நிறைவளிக்கும். உடல் திருப்தி, மன திருப்தி, ஆத்ம திருப்தி, இந்த மூன்றும் கிட்டினால்தான் வாழ்க்கை வெற்றிகரமாகும். இதற்கு உண்மையான ஆன்மீகம் துணை செய்கிறதே தவிர தடை செய்வது இல்லை. இந்த போலித்தனமான ஆன்மீகவாதிகள் தான், நீங்க எல்லாம் திருமணம் செய்து ஓடுவீங்களா? நான் செய்ய மாட்டேன், நாங்க பிரம்மச்சாரிகள். உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கா? நாங்க முற்றும் துறந்தவர்கள், எங்களுக்கு ஆசையே கிடையாது. மரத்துல போய் பார்த்தாதான் தெரியும் மரத்துக்கு எத்தனை பணம் இருக்குன்னு. எனவே இதெல்லாம் துறக்க முடியாது. அந்த காலத்துல ரிஷி பத்தினிகளோட தானங்க வாழ்ந்தாங்க. இல்லறம் துறவுக்கு தடை என்று யார் சொன்னது? இயேசுபிரான், விவேகானந்தர், வள்ளலார் போன்ற சில பேர் இயல்பிலேயே தேவையில்லை என்று ஒதுங்கி விட்டார்கள். தங்களை முற்றிலும் கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். எண்ணம் கூட அற்ற நிலையிலே கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனா ராமகிருஷ்ண பரமஹம்சர் திருமணம் செய்து கொண்டாரே தவிர தன் மனைவியை தேவி சுரூபமாக வழிபட்டாரே தவிர மனைவியை துய்த்ததே கிடையாதுங்க. அது பக்குவம். அப்படி உள்ளவர்களுக்கு பிரம்மச்சரியம் சரியே தவிர உங்களை யார் கட்டாய பிரம்மச்சரியம் எடுத்து சொன்னாங்க? இல்லறத்திலேயே ஆன்மீகத்தை பின்பற்ற முடியும், ஞானம் பெறவும் முடியும், மற்றவர்களுக்கு போதிக்கவும் முடியும். அந்த காலத்தில் ரிஷிகள் எல்லாம் ரிஷி பத்தினோடு வாழ்ந்துதான் சீடர்களுக்கும் போதனை செய்தாங்க. இது எங்கேயோ இடையில் ஏற்பட்ட இடைச்செருகள். இது தேவையில்லை. அது மட்டுமல்ல, இப்போ உணர்வு கலங்கி ஒழுகிய வெந்து ஊரு சுரோனது மீது கலந்து என்பார் பட்டினத்தார். தாம்பத்தியத்துல உச்சம் என்பது எல்லாம் மறந்த நிலை தானே, நோமைண்ட் ஸ்டேட். அது தெய்வீகம் தானே. ஒன்றையும் நினையாது எல்லாம் மறந்த நிலை. எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதி என்றாரே அருணகிரியார். அதுபோல் எல்லாம் மறந்த அனுபவம் தானே தாம்பத்தியத்தின் உச்சம். இது குறுகிய நேரம் மட்டுமே தூய்க்க முடியும். அதனால் இது சிற்றின்பம். துணை இல்லாமலேயே நீண்ட நேரம் இதே இன்பத்தை தூய்க்க முடியும் என்றால் அதுக்கு பேரின்பம். ஆணுக்கு துணை இல்லாமல் பெண்ணும், பெண் துணை இல்லாமல் ஆணும் நீண்ட நேரம் தூய்க்கக்கூடிய ஒரு இன்பம் உண்டு என்றால் அது தெய்வ சன்னிதானத்தில் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தியில் பெறக்கூடிய பேரின்பம். அதை பெற்ற பிறகு எந்த சிற்றின்பத்திலே மனம் நாட்டம் கொள்ளாது. எனவே இந்த தாம்பத்தியம் என்பது இது போல் மனம் விரும்புகின்ற அளவுக்கு மேல் எல்லையில்லாமல் தூக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே தெய்வ சன்னிதானத்தில் கிடைக்கும். அப்போ இந்த சன்னிதானத்தில் சிறிது நேரம்தான் தூய்க்க முடியும். அந்த சன்னிதானத்தில் எல்லையில்லா பேரின்பத்தை தூய்க்கலாம். சன்னிதானம் என்றால் சந்திக்கின்ற இடம். அப்ப ஆணும் பெண்ணும் சந்திக்கின்ற இடம் படுக்கை அறை. ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கின்ற இடம் கோவில், சன்னிதானம். கோயில் இறைவன் இருக்கின்ற இடம் எங்க? சுத்தவெளி. எனவே இதற்கான அறிமுகமே சாந்தி முகூர்த்தம். எனவே இதை துவக்கத்திலே முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி,
இப்போ இந்த தாம்பத்தியத்தின் விளைவு சந்ததின்னு பார்த்தோம். பிறந்த வீடு என்ற நாற்றங்காலில் இருந்து புகுந்த வீடு என்னும் வயலில் வலதுகால் வைத்து வந்து வாழ்கின்ற இல்லறத்தில் ஒரு விதை நெல்லை போட்டால் பல நெல்மணிகளை தருகின்ற வயல் போல் கணவனின் ஒரு உயிரணுவை ஏற்று தனது உயிரணுக்களை இணைத்து அழகான ஒரு குழந்தையை பிரசவிக்கின்ற பரிசீலிக்கின்ற விந்தை இந்த பெண்மை, மனைவியின் கடமை. இதைத்தான் கவிஞர் சுரதா ஒரு பாட்டுல சொன்னார். திருமண வாழ்வில் ஒரு மனம் ஆகும், பெண் மனம் தாய்மை தினம் தேடும், வாழ்க்கையின் ரகசியம் புரியாது என்றார். இந்த வரிகளுக்கு எத்தனை பெண்களுக்கு அர்த்தம் புரியும் எனக்கு தெரியாதுங்க. யோசிச்சு பாருங்க. திருமண வாழ்வில் ஒரு மனம் ஆகும், பெண் மனம் தாய்மையை தினம் தேடும், வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. அது என்ன ரகசியம்? படைப்பின் ரகசியம். படைப்பின் ரகசியம் என்ன? படைப்பின் ரகசியம் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவுது என்று ஆசீர்வதித்தார். பைபிளில் முக்கியமான வசனம் அது. பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு, ஒரு வகை ஜீவன் இன்னொரு ஜீவன் சேர்கின்ற போது ஒரு புதிய வகை ஜீவன் உருவாகும். ஒரு பறவை இன்னொரு பறவை இரண்டும் இணைந்தது, ஒரு முட்டை வந்தது. வழக்கம் போல் தாய் பறவை அந்த முட்டையை அடைகாத்தது. அதில் குஞ்சு வெளிப்பட்டது. அதுக்கு கோழி என்று பெயர் வைத்தோம். இப்போ கோழி முதலில் வந்ததா முட்டை முதலில் வந்ததா? முட்டை தான் முதலில் வரும். அப்போ இரண்டு புதிய வேறு வேறு என பறவைகள் சேர்ந்ததால் வெளிப்பட்ட முட்டை அதிலிருந்து வந்தது ஒரு பறவை. அதற்கு நாம் கோழி என்று பெயர் வைத்தோம். அதுபோல் இன்னொரு வீட்டில் பிறந்த பெண் பிள்ளை, இந்த வீட்டில் பிறந்த ஆண் பிள்ளை, இரண்டும் சேர்ந்தது புதிய ஒரு பிள்ளை பிறக்கிறது. ரெண்டு வேற வேறு சேர்ந்ததும் சந்ததி உருவாகும். ஆனால் நம் வீட்டில் பிறக்கின்ற மகள் இன்னொரு வீட்டுக்கு தான் மருமகள். அந்த வீட்டில் பிறக்கின்ற மகள் நம் வீட்டுக்கு மருமகள். செல்ஃப் பாலினேஷன் கிடையாது, கிராஸ் பாலினேஷன் தான். எனவே படைப்பின் ரகசியமே இந்த மனித இனம் தங்களை போன்ற ஒரு சந்தையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் ஆண் பெண் சேர்க்கையை தவிர வெறும் இன்பத்திற்காக மட்டும் அல்ல. ஏன் அத்தனை இன்பத்தை இறைவன் அதில் வைத்தான்? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்துடி கண்ணே உல என்றார் வள்ளுவ பெருந்தகை. ஏன்? அந்த நாட்டம் இல்லை என்றால் மனிதனுக்கு அதுல ஆசையா இருக்காது. அப்போ 5 புலன்களிலேயும் தனித்தனியாக பெறக்கூடிய சுகத்தை ஒரே புலனில் பெற முடியும் என்றால் அதுதான் தாம்பத்தியம். அதனால் அதன் மீது அளவு கடந்த ஈர்ப்பு உண்டு, ஆர்வம் உண்டு. அது இயற்கை வைத்ததன் காரணம் அது இருந்தால் தான் சந்ததியில் வரும் என்பதற்காகத்தான். அப்ப ஆண் பெண் நட்பு சேர்க்கை இதற்காகத்தான் என்ற இலக்கணம் தெரிந்துவிட்டால் கவர்ச்சி என்ற வார்த்தையே கிடையாதுங்க. இது மனிதனை போதை ஏற்றுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் கவர்ச்சி என்பது. அது இன்னும் கொடுமை. இந்த ஓவியர்களும் கவிஞர்களும் சேர்ந்து செய்த சதி என்னன்னா, இப்படியெல்லாம் இருந்தா தான் அழகு என்ற ஒரு போதை ஏற்படுத்தியதுதான்.
அந்த போதையை மையப்படுத்தி தான் அழகானது தேடுறான். கிடைத்தா பரவாயில்ல, கிடைக்கலன்னா அப்போ தான் விரும்பிய அழகை இயல்பு பெற முடியாத போது விலைக்கு வாங்க முடியுமான்னு பார்க்கிறான். தன் அழகை மூலதனமாக வைத்துக் கொண்டு ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்று ஒரு பெண் விரும்பினால் இந்த 2 பேருக்கும் லிங்க் ஆகும். அதுக்கு பேர் வரைவின் மகளிர் என்று வள்ளுவர் அதுக்கு ஒரு அதிகாரத்தையே தந்தார். வரைவின் மகளிர், எல்லை தாண்டிய பெண்கள். எனவே இதுதான் உண்மையான பாலியல் கல்வி. இதற்குத்தான் இது தோன்றியது. இது இப்படி பயன்கொள்ள வேண்டும் என்ற அறிவை சமுதாயம், பள்ளி, கல்லூரி தந்துவிட்டால் அதுக்கு தகுந்தாற்போல் அரசியல் சாசனங்களும் சமுதாய சட்டத்திட்டங்களும் முறைப்படுத்தப்பட்டு விட்டால் ஒழுக்கம் தானே நிலை பெற்றுவிடும். இப்ப எல்லாமே ஓட்ட. ஒழுக்கமற்ற அரசியல், ஒழுக்கமற்ற மக்கள், ஒழுக்கமற்ற சமுதாயம், ஒழுக்கமற்ற ஆன்மீகம், ஒழுக்கமற்ற பள்ளி, கல்லூரி. இங்கோ இந்த சவுத் ஆப்பிரிக்கால ஒரு யூனிவர்சிட்டியுடைய என்ட்ரன்ஸ் கேட்ல ஒரு வாசகம் எழுதியிருக்காங்களாமா. எங்கேயோ படிச்ச ஞாபகம். தரமற்ற கல்வியும் ஒழுக்கமற்ற மாணவன் இருந்துவிட்டால் இந்த உலகத்தை அழிப்பதற்கு அணுகுண்டு தேவையில்லை. இது யார் எழுதுனாங்களோ தெரியாது. ஆனா எவ்வளவு யதார்த்தமான கருத்து பாருங்க. தரமற்ற கல்வியும் ஒழுக்கமற்ற மாணவன் இருந்துவிட்டால் இந்த உலகத்தை அழிப்பதற்கு அணுகுண்டு தேவையில்லை. அதைத்தான் நான் தமிழ்நாட்டில் பார்க்கிறேன். தரமற்ற கல்வி, ஒழுக்கமற்ற மாணவர்கள், ஒழுக்கமற்ற தாய், தந்தை, சமுதாயம், அரசாங்கம். எப்படி நல்ல வாழ்க்கை அமையும்? சரி, அடுத்ததாக தாம்பத்திய நாட்டம் அமைந்ததே சந்ததி உருவாக்கத்தான். அதான் படைப்பின் ரகசியம். எனவே திருமண வாழ்வில் ஒரு மனமாகும் பெண் மனம் தாய்மையை தினம் தேடும். வாழ்க்கையின் ரகசியம் புரிய வேண்டும். அதனால்தான் 40 வயதுக்கு பிறகு பெண்களுக்கு நாட்டம் இருக்காது. அது அடுத்த தலைப்பெல்லாம் பார்க்க போறோம். தாய்க்கு பெண் தாரம். சரி, இதுலயும் கணவனுக்கு விந்து தாரணையாகின்ற நேரம் மட்டுமே மனமற்ற நோ மைண்ட் ஸ்டேட், அந்த தெய்வீக இன்பம் கிட்டும். ஆனால் மனைவி அப்போதைக்கு மட்டும் அல்ல, கருவாகிவிட்டால் பிரசவமாகின்ற வரைக்கும் தெய்வத்தன்மையுள்ள கருவை சுமப்பதால் கர்ப்ப காலம் முழுவதும் முகப்பொழிவோடு பேரின்பத்தையும் துய்க்கிறாள். இந்த ரகசியத்தை கண்ட பாரதியார் சொல்றாருங்க, காதல் செய்யும் மனைவி தெய்வம் கண்டீர். காதல் செய்யும் மனைவி தெய்வம் கண்டீர். கடவுள் நிலை அவளாலே அடைதல் கூடும். மிக அற்புதமான சாமியம். என்ன சொல்றாங்க? காதல் செய்யும் மனைவி தெய்வம் கண்டீர், கடவுள் நிலை அவளாலே அடைதல் கூடும். இப்ப முதல் வாக்கியம் புரியுது. காதல் செய்யும் மனைவி தெய்வத்துக்கு சமமாக உயர்த்தி பார்க்கணும். இரண்டாவது, கடவுள் நிலை அவளாலே அடைதல் கூடும். இந்த வாக்கியத்துல 2 கருத்துக்கள் மறைந்திருக்கின்றன. ஒன்று, இந்த தெய்வீக தன்மையுள்ள கருவை 9 மாதங்கள் சுமப்பதனால் இந்த தெய்வீகம் இப்படித்தான் இருக்கும் என்பதை அனுபவித்து விடுகிறாள் 9 மாசமும். பிறகு ஆன்மீக பயிற்சிகளிலே மேற்கொள்கின்ற போது இறைவனை எளிதில் உணர்வது மட்டுமல்ல, அடைந்தும் விடுகிறாள், நிலைத்தும் விடுகிறாள். சரி, அடுத்த கருத்து என்ன என்றால், மனைவியின் மூலமாக கணவனும் தெய்வீகம் பெறலாம். மனைவி மூலமாகவே கணவனும்
பேரின்பத்தை, தெய்வத்தை அடையலாம். உதாரணம், ரிஷிகள் அனைவரும் ரிஷி பத்தினியோடு வாழ்ந்த சரித்திரம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதாமணி தேவியார் ஞானம் பெற்றார். வேதாத்திரி மகர்ஷி 2 மனைவிகள். முதல் மனைவியுடைய கருணையில ஒத்துழைப்பில் ஞானம் பெற்றார். இப்படி ஒரு கணவன் ஞானம் பெறுவதற்கு மனைவி துணையாகிறாள். அப்ப 2 வகையிலையும் இல்லறமே சிறந்தது. அதனால்தான் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன். அங்க மரத்துல உட்கார்ந்துட்டு யாருக்கு ஞானம் வந்ததுன்னு கேட்கிறார் மகர்ஷி. இது வலு பெருந்தகை. மரத்துல உட்கார்ந்துக்கிட்டு யாருக்கு ஞானம் வந்ததுன்னு கேட்கிறார். ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து தக்க வயது வந்த பிறகு இன்னொரு குடும்பத்திற்கு மனைவி மருமகள் என்ற ஸ்தானத்தில் போகிறார். இந்த இடத்துல ஒரு சாமிஜி ஒரு அன்பர் சாமிஜிட்டு கேட்கிறார், சாமிஜி, பெண்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டமே கிடையாதுங்க. பாருங்களேன், ஒரு அபையாரு, ஒரு காரைக்கால் அம்மையாரு, இப்படி ஏதோ 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்களை பாருங்களேன், தொல்காப்பியர்ல இருந்து உங்க வரைக்கும் எத்தனை மகான்கள் வந்திருக்கிறாங்க. இதிகாசங்களை எல்லாம் படைத்திருக்கிறாங்க, உபனிஷத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க, கிரந்தங்கள், பாஷ்யங்கள், எத்தனை ஆன்மீக நூல்கள் எழுதியிருக்கிறாங்க என்று பெருமையா பேசினார். சாமிஜி சிரிச்சுக்கிட்டு கேட்டாரு, துறவு என்றால் என்னன்னு கேட்டார். அது என்ன சாமி துறவுன்னு எல்லாத்தையும் விட்டுடுறது அப்படின்னாரு அந்த அன்பர். அடுத்த சாமி கேட்டாங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? நான் 2 தடவை திருமணம் பண்ணியிருக்கிறேன் என்றார். அதுக்கு அந்த அன்பர் சொன்னார், ஆமா சாமிஜி, எனக்கு திருமணம் ஆனவன் தான் அப்படின்னாரு. அது சாமி கேட்டாங்க, நீங்க மாமனார் வீட்டில் இருக்கிறீங்களா இல்லை மனைவி உங்க வீட்டில் இருக்கிறாங்களான்னு கேட்டார். அது எப்படி சாமிஜி, மனைவி தான் எங்க வீட்டில் இருக்கிறாங்க என்றாரு அவரு. சாமி சொன்னாங்க, அப்போ நீங்க உங்க வீட்டுல பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அவங்க பெற்றோர்கள், பிறந்த வீடு, பிறந்த ஊர், இதெல்லாவற்றையும் துறந்து விட்டு, கூட பிறந்தவங்க, நண்பர்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க துறந்தவரா இல்ல உங்க மனைவியை துறந்தவரான்னு கேட்டாங்க. அவர் சைலண்ட் ஆயிட்டார். சாமி சொன்னாங்க, ஆண்களில் சிலர் மட்டுமே துறவிகள், பெண்கள் எல்லோருமே துறவிகள் என்னார். பெண்ணின் பெருமையை மகரிஷி சொன்ன அளவுக்கு யாரும் சொல்லியிருப்பாங்களா பாருங்களேன். அதாவது இன்றைக்கும் கூட ஒரு யூடியூப்ல ஒரு இதை பார்த்தேன். இந்த பெரியார் தான் ஓடிட்டு இருக்க, தமிழ்நாட்டில் பெரியார் பத்தி நிறைய ஓடிட்டு இருக்குது. அதை பற்றி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. அதுல இந்த பிராமணர்கள் சொல்றாங்க, பெண்கள் தனியா பணம் சேர்க்கக்கூடாது, பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது என்றெல்லாம் ஏதோ கட்டுப்பாடு சொல்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல அவர் பேசுனதாக அவருடைய வாய்ஸ், ஆடியோ வாய்ஸ் சேர்த்து போட்டிருந்தாங்க. அப்ப இப்படி பெண்களை அடிமைகளாக நடத்தப்பட்ட காலம் உண்டு என்பதுதான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்படி ஆன்மீகத்தை பேசிய இந்த சொற்பொழிவாளர்களே பெண்களை 2ஆம் தர பிரஜையாக, ஆண்களுக்கு சேவை செய்கின்ற வேலைக்காரிகளாகத்தான் பேசியிருக்கிறார்களே தவிர மனைவி தெய்வத்திற்கு சமமாக பேசவில்லை. வள்ளுவர், சில மகான்கள், அந்த வரிசையில மகர்ஷி உச்சத்தை தொட்டிருக்கிறார். இப்படி ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை எந்த மகனும் தந்தது கிடையாது. ஆண்கள் சிலர் மட்டுமே துறவிகள், பெண்கள் எல்லோருமே துறவிகள்.
பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெரும் நோக்கில் கடமை அறம் ஆற்ற பற்றற்ற துறவி என குடும்பத் தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை வைக்கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க என் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். மனைவி நல வேட்பு நாள் என்று மகிழ்ச்சி ஒரு நாளையே அமைத்து மனைவியின் சிறப்பை பேசியிருக்கிறாங்க. அப்ப சிறப்புணர்ந்த பெண் மதிப்பிலே மனைவி என்ற கதாபாத்திரத்தின் பெருமை அளப்பரியது. இந்த கவிக்கான விளக்கத்தை மனைவி நல வேட்பு நாளை பற்றிய சிறப்பை அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை. முகூர்த்தம் பற்றிய தெளிவான விளக்கம் சிந்தனை உரையிலே விளங்கியிருந்தீர்கள் ஐயா, மிகச் சிறப்பு. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் அல்லது கருத்துக்களை பெருமாற விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். இன்னைக்கு கேள்வி கேட்பவர்கள் இல்லை. இப்ப ஒரு கேள்வி ஐயா, இப்ப நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீங்க என்ன, பெண்கள் பிறந்தகத்தை விட்டு கேள்வியில் சுமார் கருத்தாக சொல்றேன் ஐயா. ஆண்களுடைய வீட்டுக்கு வந்து அவர்கள் எல்லாத்தையும் வந்து துறவிகள் என்று சொல்லி எங்கட நாட்டில் ஸ்ரீலங்காவில மாறித்தானையா நடக்கிறது. திருமணமானதும் ஆண்கள் தான் பெண்கள் வீட்டுக்கு செல்வார்கள். ஓ, இலங்கையிலையா? ஆமாம், திருமணம் ஆண்கள் தான் தங்கள் வீட்டை எல்லாம் விட்டு அவர்கள் போய் வாழ்வது பெண்களுடைய வீட்டுல. அப்ப ஆண்கள் எல்லாரும் துறவிகள். ஆமா ஆமா, அப்ப இலங்கை ஆண்கள் எல்லாம் துறவிகள் தான். இலங்கையில் உள்ள வழக்கம் அதுதான் ஐயா. பரவாயில்லைங்கய்யா. இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்லயும் வந்து, அதாவது இந்த கேரளால வந்து பெண்ணுக்கு தான் தட்சணை கொடுப்பாங்களாம், சீர்வரிசையெல்லாம். பெண் வீட்டுக்காரங்களும் தர மாட்டாங்களாம். அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது போல் சீர்வரிசைகள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர பெண் தான் கணவன் வீட்டுக்கு போறதாக இந்தியா முழுவதுமே இருக்கு. இலங்கை நான் அப்பதான் முதல் தடவை கேள்விப்படுறேன் நீங்க சொல்லக்கூடிய கருத்தை. சிறப்பு தாங்க ஐயா. அப்ப நீங்கெல்லாம் ஏற்கனவே துறவி ஆயிட்டீங்க. இலங்கையில சீர்வரிசை அது என்ன சீர்வரிசை என்று சொல்றது, ஆணுக்கு கொடுப்பார்கள் சீதனம். சீதனம் என்று சொல்ற இலங்கையில 2 வகை இருக்கு ஐயா. பெண்ணுக்கு கொடுப்பதை சீதனம் என்றும் ஆணுக்கு கொடுப்பது டொனேஷன். ஆனால் பெண்கள் வீட்டுல ஆண்கள் வருவார்கள் தான் இடம்பெறும். அங்க ஒரு வித்தியாசமான முறைதான் அது அங்க இருக்கிறது ஐயா. இந்த சாந்தி முகூர்த்தம் ஐயா காலையில அதுக்கு விஞ்ஞான அடிப்படையிலையும் அதுக்கு விளக்கங்களோ அல்லது ப்ரூஃப்கள் உண்டா ஐயா? அதான் சொன்னேன், ஓசோன் லேயர். இல்ல அது விளக்கம் இல்லை. என்ன
அந்த குழந்தைகள் சிறந்த குழந்தைகளா வந்து ஆமா. வந்திருக்கும் ஏன்னா என்பதற்கு உங்களுக்கு வந்து ஏய், உணர்ச்சிகள் எழுச்சிப்படுவது எல்லாமே வந்து எண்ணம் தோன்றுகின்ற போது தானே. ம், அப்ப பகல் பொழுது முழுவதும் பல அனுபவங்கள் அதே மைண்ட் செட்ல வந்து இரவு 10 மணிக்கு தாம்பத்தியம் நிகழ்ந்தால் அந்த உணர்ச்சிகள் எழுச்சிப்பட்ட நிலையில் தான் இருக்கும். ம், அதுவே நீங்க இரவு முழுவதும் தூங்கி ஓய்வு பெற்ற பிறகு அதிகாலை 3, 4 மணி அப்படி சொன்னீங்கன்னாக்க தூங்கிய ஆற்றல் அந்த எனர்ஜி எல்லாம் அக்குமுலேட் ஆகியிருக்கும். ஸோ உடம்பு வந்து புத்துணர்ச்சியோட இருக்கும். ஆமா. ம், எண்ணமற்ற நிலையில தூங்கிய மனசும் வந்து வேற எண்ணங்கள் எதுவும் இல்லாம சாந்தமா அமைதியா இருக்கும். ம், அப்போ பதிவு எழுச்சி பெறாத நேரம் இல்லையா அது? ம், எண்ணம் இல்லாத நேரம் இல்லையா? ஆமா. அதனால சரி ஐயா, நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம் ஐயா. சரிங்க. வாழ்க்கமுடன். இதுவரை நேரமும் குருவின்குரல் வகுப்பு 83 இந்த வகுப்பை சிறப்பாக நமக்கு நடாத்திய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு